ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் சேனல். நான் எஸ்கே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 100 டேஸ் 100 குபர்நெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு புது பிளேலிஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறோம். இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குபர்நெட்டிஸ் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். லைக் வந்து குபர்நெட்டிஸ்ல எப்படிலாம் லேர்ன் பண்ண முடியும், என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு, என்னென்ன யூடியூப் சேனல் அவைலபிளா இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் குபர்நெட் லேர்ன் பண்ணுறதுக்கான கிறிஸ்பியா வந்து அதோடைய காம்பனன்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸை பற்றியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, குபர்நெட்டிஸ்ல இன்டர்வியூல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் லைக் அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்க்கலாம்னு இருக்கிறோம். தென் வந்து அதோடைய ட்ரபிள் ஷூட்டிங் என்னென்ன மாதிரிலாம் நம்ம ரியல் டைமில் வந்து ட்ரபிள் ஷூட் வந்து நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 100 டேஸ் 100 குபர்நெட்டிஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்க்கலாம் இருக்கிறோம். இந்த 100 டேஸ் 100 குபர்நெட்டிஸ் சீரிஸில் டே 1 இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குபர்நெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீயான பிளே கிரவுண்ட் லைக் வந்து லோக்கல் ஆர் ஆன்லைனில் எப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல். உங்கள் லோக்கலில் நீங்கள் என்ன மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 விதமான டூல் இருக்குது ரொம்ப பாப்புலரா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மினி கியூப், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட். இது 2 கண்டையில் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மினி கியூப் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் நோட் கிளஸ்டர். உங்களுடைய லோக்கல் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஆர் லினக்ஸ் ஆர் மேக் எந்த ஓஎஸ் வேணா இருக்கலாம். அதில் வந்து இந்த மினி கியூப் அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும், மினி கியூப் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஒரு சிங்கிள் நோட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண முடியும், குபர்நெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் டாக்கர் கண்டெய்னர். அது வந்து அந்த கண்டெய்னருக்குள்ள நம்மளுடைய என்ன இருக்கும், நம்மளுடைய குபர்நெட் கிளஸ்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இதுலேயும் நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே ஒரு மல்டி கிளஸ்டர் வந்து என்ன பண்ண முடியும், குபர்நெட் கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளான கமாண்ட்லேயே கிரியேட் பண்ணலாம். லைக் வந்து இப்போ கைண்ட் கிரியேட் கிளஸ்டர்ன்றாங்களே, ஒன்ஸ் செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆகிடும். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான நேம் வேணும்னா ஐஃபன் நேம் அப்படின்னு கொடுத்து உங்களுக்கு எந்த நேமில் அந்த கிளஸ்டர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு யாமலா கொடுத்து என்ன பண்ண முடியும், எழுதி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஐஃபன் நேமுக்கு பதிலாக ஐஃபன் கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய யாமல் ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த யாமலில் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அதுபடி என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்துட்டு கிளஸ்டர் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த மாதிரி கைண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஒரு மல்டி கிளஸ்டர் வந்து என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். இந்த 2 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் ரொம்ப பாப்புலராக குபர்நெட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டூலாக இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃப்ரீயாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக பெய்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் இருக்கக்கூடிய ஏடபிள்யூஎஸ் ஆர் அசூர் ஆர் ஜிசிபி இந்த எல்லா க்ளவுட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணி அது மூலிமா என்ன பண்ண முடியும், நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு சம் லிமிடேஷன் இருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் நம்ம வந்து ஃப்ரீயாக என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 விதமான சைட் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய பிளே வித் குபர்நெட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடியது. எப்படி டாக்கர் பிளே கிரவுண்ட் இருக்கோ, சேம் திங் இந்த குபர்நெட் பிளே கிரவுண்ட். அதாவது பிளே வித் குபர்நெட்ஸ் நீங்க என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்து உங்கள்ட்ட வந்து ஒண்ணு GitHub அக்கவுண்டா இருக்கணும். இல்ல அப்படின்னா டாக்கர். இந்த 2 விதமான லாகின் உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளே வித் குபர்நெட் வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். இப்ப நான் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் இப்ப ஸ்டார்ட் குடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆட் பண்ணி அது ஒரு ஒர்க்கர் நோடாவோ, இல்ல மாஸ்டர் நோடாவோ கன்வெர்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் குடுக்குறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4 ஹவர்ஸ் வந்து டைமிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிளைனா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் இல்லாம இருக்கும். உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நீங்க நியூ இன்ஸ்டன்ஸ் குடுத்துட்டீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இந்த மாரி நீங்க ஒரு மல்டி இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த இன்ஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மாஸ்டரா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்க அந்த ஒன்ஸ் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனோனே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாஸ்டரா கன்வெர்ட் பண்றதுக்கான கமாண்ட் வந்து ஷோ ஆகும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இனிஷியலைஸ் பண்றதுக்கான அந்த கமாண்ட் வந்து இருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ஜினிக்ஸ் டிப்ளாய்மென்ட் நம்ம பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷனலான ஒரு கமாண்ட் வந்து இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமாண்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு கண்ட்ரோல் சி ஆர் வி அந்த மாரி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே மாரி நீங்க செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகாது. அப்ப எப்படி நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் இன்சர்ட் கமாண்ட சேர்த்து பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து காப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிஃப்ட் இன்சர்ட் கமாண்ட் குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து மாஸ்டர்னோட உங்களுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நான் அதோடைய கமாண்ட் இருக்கு இல்லைங்களா? இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனோனே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு இதே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமாண்ட் குடுத்துருப்பாங்க. இத நான் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு, கண்ட்ரோல் இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டேன். குடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்க்ரீன கிளியர் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் இடத்துல ஷிஃப்ட் இன்சர்ட் கமாண்ட். ஓகேங்களா? இப்படி ஷிஃப்ட் இன்சர்ட் கமாண்ட் குடுத்தோம்னா, நம்ம ஏற்கனவே கண்ட்ரோல் இன்சர்ட் கமாண்ட் குடுத்திருந்தோம் இல்லையா? அது காப்பி பண்ணது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆயிருச்சு. இப்ப நான் ஜஸ்ட் என்டர் அடிக்கிறேன். அப்ப இந்த நோடு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்டர் நோடா இப்ப கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நோடு வந்து ஒரு மாஸ்டர் நோடா வந்து கன்வெர்ட் ஆயிருச்சு. ஒன்ஸ் கன்வெர்ட் ஆனோன, அதோடைய டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஷோ ஆகும். இங்க தெரியுதா உங்களுக்கு QPID மேல என்ன மாரியான ஜாயின் அப்படின்னு குடுத்து, நம்ம டோக்கன் குடுத்து, இன்னொரு நோட வந்து இதுல வந்து ஜாயின் பண்ண முடியும்னு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் அப்படியே நீங்க காப்பி பண்ணிட்டு, கண்ட்ரோல் இன்சர்ட் கமாண்ட் குடுத்துட்டு, அகைன் செகண்ட் நோட் இருக்கு இல்லைங்களா? அந்த நோடுல போயிட்டு, இத வந்து நம்ம மாஸ்டரா கன்வெர்ட் பண்ண போறதில்ல. இத தான் நம்ம ஜாயின் பண்ண போறோம்.
ஸ்க்ரீனை ஓகே இங்கே நான் வந்து ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு இங்கே ஷிஃப்ட் இன்சர்ட் கமாண்ட் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணி ஒரு என்டர் அடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோடு, இந்த 0.12 அப்படின்ற இந்த ஐபி இருக்கக்கூடிய இந்த நோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் நோடாக வந்து மேலே இருக்க மாஸ்டர் நோடோட வந்து கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. தென் இப்போ நான் மாஸ்டர் நோடில் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே kubectl கெட் நோட்ஸ் ஓகே -o வைடு அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நமக்கு எல்லா நோடுமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ மாஸ்டர் நோடு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பிளேன் நோடு வந்து பார்த்தீங்கன்னா 0.13 அப்படிங்கிற ஐபி. அதே மாதிரி ஒர்க்கர் நோடு இப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.12 அப்படிங்கிற ஐபி இன்டர்னல் ஐபி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் நோடு. இதோட குபர்நெட்டோட வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் 1.27. ஆனால் லேட்டஸ்ட் குபர்நெட்டிஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1.30 வந்துருச்சு. பட் எனிவே நம்ம வந்து 1.27ல் நம்மளால் ஒரு 4 ஹவர்ஸ் என்ன பண்ண முடியும், நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வித் குபர்நெட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎக்ஸ் டெவாப்ஸ் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிற இந்த சைட்டு. இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அது எப்படின்றது பார்க்கலாம். இதுக்கான சைட் வந்து பார்த்தீங்கன்னா labs.iximuse.com /ப்ளே கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூபர்நெட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ளே கிரவுண்ட்லேயே இருக்கும். இதை நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு ப்ளே கிரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நோடு வரும். இப்போ நான் ஸ்டார்ட் ப்ளே கிரவுண்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் ஒரு ப்ளே கிரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி. அதனால சேம் அந்த ப்ளே கிரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன உள்ளே போகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஃப்ரீ ப்ளே கிரவுண்ட் வந்து ஒரு லிமிடெட் ஆக்சஸ் தான் இருக்குது. நீங்கள் வேணால் அப்கிரேட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீமியம் வந்து இந்த ப்ரீமியம் எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நெக்ஸ்ட் ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகிட்டு இருக்கும். இன்னும் 1 ஹவர் 30 மினிட்ஸ் இருக்குது. இந்த 2 நோடு இருக்கக்கூடிய இந்த கிளஸ்டரை வந்து நம்ம வந்து ஒரு ப்ளே கிரவுண்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதில் கூப்பர்நெட் மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா விதமான ப்ளே கிரவுண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ரீ பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்டிவாக ஒரே ஒரு ப்ளே கிரவுண்டு தான் யூஸ் பண்ணிக்கிற முடியும். பட் ஆனால் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆக்டிவாக வந்து ஒரு 4 ப்ளே கிரவுண்ட் வரைக்கும் என்ன பண்ண முடியும், எடுத்து இது பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. பட் எனிவே இந்த ஃப்ரீ ப்ளே கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 2 ஹவர் வந்து இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லேட்டஸ்ட் 1.30 நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கேன். இதில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். kubectl ஓகே கெட் நோட்ஸ் -o வைடு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நோடு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் கண்ட்ரோல் பிளேன் நோடு சேர்த்து நமக்கு 3 நோடு மொத்தம் இருக்குது. இந்த சைட்டில் வந்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா நியூ டெர்மினல் விண்டோன்னு இருக்கும். அதாவது நியூ டெர்மினல் விண்டோ கொடுக்குறேன் அப்படின்னா இன்னொரு டெர்மினல் விண்டோ என்ன பண்ணிக்கலாம், ப்ரௌசரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை பப்ளிக்காக கூட நீங்கள் கொடுக்க முடியும். பப்ளிக் மீன்ஸ் இந்த இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கோம்ல இதே யூசர் இல்லாமல் வேறொரு யூசர் கூட யார் வேணாலும் இந்த யூஆர்எல் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணி அட் அ டைமில் சேம் டைம்லேயே உங்க கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்துருக்கு. ஜஸ்ட் நீங்கள் அலோ பப்ளிக் ஆக்சஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ மிஷின் எந்த மிஷின் லாகின் பண்ணுறீங்க, இந்த இப்போ நம்ம லாகின் பண்ணியிருக்கோம்ல சேம் பேஸ் மிஷின், இந்த மிஷினில் நீங்கள் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் பிளேன் இல்லை நோடு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மிஷின் கூட என்ன பண்ண முடியும், நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இப்போ இதுக்கு இந்த பேஸ் மிஷினே டெவ் மிஷின் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கெட் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இந்த லிங்க் வந்துச்சு. இந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த சேம் மிஷின் இன்னொரு ப்ரௌசர் இன்னொரு லாகின் ஆகிடும். இப்போ நம்ம பப்ளிக் இருக்கிறதுனால இந்த யூஆர்எல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணிக்கிடுவாங்க, லாகின் பண்ணிக்கிடுவாங்க. லாகின் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கை அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த ப்ரௌசர் மூலிமா அவங்க என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ட் HTTP போர்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ணணுமா எப்படின்னு கேட்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மிஷின் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும், ப்ளஸ் எந்த போர்ட், ஓகேங்களா, 8080 இல்லை 80 அந்த மாதிரி எந்த போர்ட் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணுமோ கிளிக் பண்ணி லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும். இதுவும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கில்லர் கோடாவில் வந்து சேம் கைண்ட் ஆஃப் இதே மாதிரி ஃப்ரீ அண்ட் பெய்டு ரெண்டுமே இருக்கும். அதில் வந்து ஐஎக்ஸில் எப்படி பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் காமிச்சோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் உங்களால் என்ன பண்ண முடியும், ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு தான் திருப்பி என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே கிரவுண்டை கிளிக் பண்ணீங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறீங்கன்னா இங்கேயும் லேட்டஸ்ட் வெர்ஷன் கூப்பர்நெட் 1.30 நீங்கள் என்ன பண்ண முடியும், கிளிக் பண்ணி போய் செக் பண்ண முடியும். 2 நோடு அதே மாதிரி ஐஎக்ஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு 2 நோடு இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் வந்து வரும். பிளைனான உபுண்டு மிஷின் கூட இங்கே இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலான சம் ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. சினாரியோ பேஸில் சம் எக்ஸாம் ஓரியன்டான அதுக்கான ப்ளே கிரவுண்டு கூட அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தாலே போதும், நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கிளஸ்டர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்கிள் நோடு கிளஸ்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 60 மினிட்ஸுக்கான டைம் உங்களுக்கு வந்துட்டு. இதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அப் டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நமக்கு வந்து அந்த ப்ளஸ் அப்படிங்கிற மெம்பர்ஷிப் வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 ஹவர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்க்ளோடில் ஃப்ரீ லேப்ஸ். கோட்க்ளோட் உங்களுக்குலாம் தெரியும், டெவாப்ஸை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சைட்டு. அந்த சைட்டில் அவங்களோட லேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க நிறைய லேப்ஸ் வந்து.
அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டொமைன்ல வந்து அவைலபிளா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. இது எல்லாமே வந்து ஃப்ரீ லேப் அவைலபிளா இருக்கு. அதுல கூப்பர்நெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 7 லேப் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப நான் கிளிக் பண்றேன். இந்த கூப்பர்நெட் ஃப்ரீ லேப்லஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்வாயர்ன்மென்ட்ட ஃபெமிலியரைஸ் பண்றதுக்குன்னு ஒரு காமனா ஒண்ணு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாட், ரிப்ளிகா, டிப்ளாய்மென்ட்ன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் பத்தி என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு 1 ஹவர் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இப்ப வந்து டிப்ளாய்மென்ட்ட கிளிக் பண்றேன் அப்படின்னா, கோட்குள்ள உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் சில விஷயங்கள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதோ, இல்ல வந்து அதுக்கான சில விஷயங்கள் செக் பண்ண சொல்றதோ, அந்த மாரி உங்களுக்கு வந்து டாஸ்க் வந்து லெஃப்ட் சைடு இருக்கும். அத நீங்க வந்து செக் பண்ற மாரி இருக்கும். செக் பண்ற மாரியோ, இல்லன்னா சில விஷயங்கள நீங்க கிரியேட் பண்ணிட்டு வேலிடேட் பண்ற மாரி இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுல்ல, ஹவ் மெனி பார்ட்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு எக்ஸிஸ்டிங் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நம்ம செக் பண்ணி சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு. லைக் வந்து இப்போ நான் kubectl கெட் பார்ட் வந்து குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு பார்டுமே எங்களுக்கு இல்ல. நான் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல ஒண்ணுமே இல்ல. இவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஃபால்ட் கரண்ட் நேம் ஸ்பேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நான் இப்போ வந்து நம்மளுடைய ஆன்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா 0 குடுக்குறேன். ஓகே. நம்மளுடைய ஆன்ஸர் வந்து கரெக்ட்டா இருக்கு. பார்த்தீங்களா? அப்ப நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு வந்து போயிருச்சு. அப்ப 11 கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன வந்து 1 ஹவர்ல வந்து கேட்பாங்க. இப்ப ஹவ் மெனி ரிப்ளிகா செட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு லேபா எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கான கமாண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான இது இங்க இருக்காது. ஜஸ்ட் நீங்க ஆல்ரெடி உங்களுடைய நாலேட்ஜ் வச்சு நீங்க என்ன பண்ணணும், செக் பண்ணணும். இப்ப ரிப்ளிகா செட் எத்தன இருக்குன்னு செக் பண்ண சொல்றாங்க. ரிப்ளிகா செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல. அதுவும் 0 தான். அப்ப டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல ரெப்ளிகா செட் இல்ல. அப்ப நான் 0 குடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சக்சஸ். அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு. இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 7 லேப் வந்து நீங்க என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே. 100 டேஸ் 100 குபர்நெட்டிஸ் சீரிஸ்ல டே 1 வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. குபர்நெட் யாரெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் குபர்நெட்டோடைய டே 2 வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. பாய்.